ஆடி மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? வணக்கம், வாழ்க வளமுடன். வருகிற ஆடி மாதம் ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பற்றி பார்த்தீர்கள் என்றால் மகர ராசி, 10வது ராசியான மகர ராசியை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு வெற்றி என்ன வெற்றினா, நீண்ட நாட்களாக ஒரு 29 வயசாகுது, 30 வயசாகுது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லலாம், திருமண வாழ்க்கை தள்ளி போயிட்டே இருக்கு, கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த ஆடியில பேச்சு ஆரம்பிச்சு ஆவணியில நிச்சயம் பண்ற அளவு கூட போகும். சரிங்களா? ஒரு லிங்க் கிடைக்கும், மேட்ரிமோனியில பார்த்துருப்பாங்க, யாரையாவது சொந்த பந்தத்தில் சொல்லியிருப்பாங்க, அவங்க மூலியமா இது ஒரு நல்ல நியூஸ் வந்து ஆவணியில அந்த பேச்சுவார்த்தை முடிச்சு ஆரம்பிச்சு கல்யாணத்துல போய் முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல மாதமாக இந்த மகர ராசிக்கு இருக்கு. அவர்களை பொறுத்த வரைக்கும் சில முயற்சிகள், அதாவது நான் திருமணத்துல சக்சஸ் பண்றேன், வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ண சொல்ல கொஞ்சம் ஸ்டே ஆகும். ஒரு வேலைக்கு 2 தடவை ஒரு 2 இன்டர்வியூ 3 இன்டர்வியூ போய் 4வது இன்டர்வியூல தான் போய் சக்சஸ் ஆகும். கொஞ்சம் முயற்சிகள்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அதே மாதிரி வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல எந்த ஒரு விஷயமும் சுணங்கிடக்கூடாது. சரி, என்னடா ஒரு வாட்டி இன்டர்வியூ போயிருக்கோம், திரும்பி நம்ம வராதுன்ற நம்பிக்கைலாம் இருக்கா, முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும். அதனால அதுல கொஞ்சம் லேக் ஆகும் இந்த பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான எலும்பு தேய்மானம், கால் எலும்புல பிரச்சனை, முதுகெலும்புல பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி இருக்கு. மகர ராசிக்கு ஒரு யோகமான மாசம் என்னன்னா ஆரம்பிக்கும் மாசம். அதாவது இந்த ஆடி மாசத்துல கல்யாண பேச்சுவார்த்தை யார் மூலியமாவது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்காங்க இல்லையா, திருமணம் சம்பந்தமான விஷயம், அவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா கை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், நல்ல பேர் கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் கண்டிப்பா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, கண்ணு, பல்லு, தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது.